அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக போவான். அந்த ப்ரொஃபஸர் படிக்க அவர் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல அந்த கல்லூரியில கல்விக்கூடத்துல அவனுக்கு இடம் கிடைக்கல. எப்படியாவது அங்க சேரணும்னு ஆசைப்படுறான், முடியல. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை அவன் அங்க போவான். அவர் வீட்டுக்கு போவான், அவர் பேசுறதெல்லாம் கேட்பான், புத்திசாலித்தனமான கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்பான். அவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐயோ, இந்த குழந்தைக்கு எப்படி இடம் கிடைக்காம போச்சு, எவ்வளவு அழகா கேட்கறான், எவ்வளவு நல்லா பேசுறான் அப்படின்னு நினைக்கிறாரு. 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் அந்த குழந்தை வர்றது மட்டும் இல்ல, அவனோட சம்பந்தமே இல்லாத அந்த பேராசிரியர் அவனுக்காகவே காத்துட்டு இருப்பாரு. அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஒரு 2 மாதம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இவர் காத்துட்டு இருக்காரு, அந்த குழந்தை வரவே இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம், சரி உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம், சாதாரணம் தானே, ஒரு 18 வயசு பையன், பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டாரு. அடுத்த வாரமும் வரல, அதுக்கு அடுத்த வாரமும் வரல, 3 வாரம் வரல. அப்படிங்கும்பொழுது அவருக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு. இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு கெட்ட குணம் உண்டு. ஒரு 2 நாளைக்கு ஒரு குழந்தை வரல அப்படின்னா பக்கத்து வீடோ அடுத்த வீடோ இல்ல வீட்டுக்கோ போனை போட்டு ஏன் வரலன்னு கேட்டுடுவாங்க. மற்றவர்கள் யாரும் அதை பத்தி கவலைப்படாத போது இவங்க கவலைப்படுவாங்க. மற்றவங்களாம் உங்களுக்கு நச்சரிப்பா தோணும். ஆனா என்ன தெரியுமா, நம்மளை பார்த்து அக்கறை எடுக்க ஒரு ஆள் இல்லாம போகும்போதுதான், ஐயோ தட்டி கேட்க ஒரு ஆள் இல்லாம போச்சேங்கிற வருத்தம் அந்த நபர் இல்லாத போதுதான் தெரியும். சரி, இவர் தேடிட்டு போறாரு, 10 பேர்ட்ட கேட்கிறாரு, யாருக்குமே அந்த பையனை பத்தி ஒன்றும் பெரிதா தெரியாது. எங்க இருக்கான் அப்படின்னு சொன்னா, அவன் வேற ஏதோ ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருக்கான். சரி, அவன் ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருக்கான், 10 பேரோட ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கான். அவ்வளவுதான். தேடிட்டு போறாரு. நல்ல வெளியில குளிர், அந்த குளிர்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஒரு மாலை நேரத்துல அவர் போத்தி படுத்து உட்காரலாம். நல்ல வயது போன ஒரு பேராசிரியர் வேற. அதை விட்டுட்டு அந்த பையனை தேடி போறாரு. தேடி போய் கதவு தட்டுறாரு. கதவு திறந்த உடனே பார்த்தா குளிருக்காக அங்க ஒரு கணப்பு அடுப்பு நிறைய கொள்ளியெல்லாம் போட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. நிறைய அவன் வயது உள்ள நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்க கூட்டத்துல இவன் இருக்க கூடாதேன்னு இவருக்கு அடுத்த நிமிடம் மனதுல தோணுது. இந்த நபர்கள் கூட இந்த குழந்தை உட்கார கூடாதே, இவர்கள் கூட இருக்கிறவன் அல்லவே இது, ஏன் இந்த கும்பல் இந்த பையன் அப்படிங்கிறான். நிமிர்ந்து பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியாக இருக்கு, பயமாவும் இருக்கு, குற்ற உணர்வா இருக்கு. இவ்வளவு நாள் தினம் தினம் போய் சந்தித்த ஒரு நபரை 3 வாரமா போய் சந்திக்கல, எந்த காரணமும் இல்லை. ஆனா அங்க இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவன் அளவு ஒரு குவிந்த பார்வையோட எதிர்காலத்துல இது ஆகணுங்கிற நினைப்பே இல்லாம உட்காந்துருக்கிற குழந்தைங்க, அவங்க இந்த பேராசிரியர் ரொம்ப கிண்டலா பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க 2 மாதம் அவனை உங்க வசியத்திற்குள்ள கட்டி போட்டு வச்சிருந்தீங்க, 3 வாரத்துக்குள்ள நாங்க எங்க பக்கம் இழுத்துட்டோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி மிக கிண்டலாக பாக்குறாங்க. இந்த பேராசிரியர் ஒன்னும் சொல்றது இல்லை. இந்த பையன் பக்கத்துல வந்து நிக்கிறான், சிரிச்சுட்டு அமைதியா போறாரு. அங்க மூலையில நிறைய விறகுகள் போட்டு அந்த அறையை கொஞ்சம் சூடாக்குறதுக்காக கணப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. போய் அது கிட்ட உட்காந்து அதில் நல்லா எரியக்கூடிய ஒரே ஒரு குச்சியை எடுக்கிறாரு. கொள்ளி அப்படின்னு சொல்லுவோம். கொள்ளி வேறு விறகு வேறு, எரியக்கூடிய தன்மை உண்டா, எரிஞ்சிட்டு இருந்தா மட்டும்தான் அது கொள்ளி. அது அதுல இருந்து எடுக்கிறாரு, எடுத்து வெளியில வைக்கிறாரு. இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகும்போது அப்படியே அணைஞ்சிடுது. ஒன்னும் சொல்லல. மறுபடியும் கொண்டு போய் அங்க வைக்கிறாரு. குப்புன்னு அது பிடிச்சிருது. புன்னகையோட அப்படியே எழுந்திருக்கிறாரு. அந்த பையன் வரையே பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் கதவை திறந்து அவனுடைய நண்பர்களையும் பார்த்து புன்னகைச்சிட்டு இவனையும் பார்த்து புன்னகைச்சு இவன் தோல்ல ஒரு தட்டு தட்டிட்டு மெதுவா இறங்கிடுறாரு. ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. கூடவே அந்த பையன் ஓடி வரான். ஓடி வந்து பக்கத்துல வந்து நிக்கிறான். நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரேன் அப்படின்னு சொல்றான். சொல்ல, நான் ஒன்றும் சொல்லலையேப்பா, வான் கூட சொல்லலையே, ஏன் வரலன்னு கூட கேட்கலையே, ஒண்ணுமே சொல்லலையே. இல்லை, நீங்க ஒன்று பண்ணினீங்க, அது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றோம். சிரிச்சுட்டே புரிஞ்சா சரி அப்படின்னு இறங்கி போயிடுறாரு. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா, உங்க அளவே தீர்க்கமான பார்வை, உங்களவே வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நினைப்பு, உங்க அளவே வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய குறிக்கோள், நான் இதற்காக வந்திருக்கேன், இதை செய்வேன், இதை செய்யாம திரும்பி போக மாட்டேன் அப்படிங்கிற தீவிரமான முனைப்போடு இருப்பவர்களான கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நபர்களோடு நீங்க இருக்கும்போது உங்களுடைய பார்வை வேறு. இலக்குகள் இல்லாமல், திசைகள் இல்லாமல், கனவுகள் இல்லாமல், எனக்கு இதனால எந்த லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, வாழ்க்கை வசதியா இருந்தா போதும், அடுத்த சோறு கிடைச்சா போதும், கையில ஒரு மொபைல் இருந்தா போதும், வாட்ஸ்அப்ல போட்டா போதும், ஃபேஸ்புக்ல இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போதும், இதுதான் என் இலக்குன்னு நினைக்கிறவர்களோட போய் நீங்க சேர்ந்த 5வது நிமிடம் உங்க கனவுகள் கரைஞ்சு காணாம போயிடும். அதற்குத்தான் சொல்லுவோம் இனம் இனத்தோடு சேரணும்னு சொல்றதுக்கு அதுதான் காரணம். ஏன் ஒரு குறிப்பிட்ட கல்லூரிக்குள்ள அத்தனை குழந்தைங்களையும் கொண்டு போய் விடுறோம்? ஏன் குறிப்பிட்ட மதிப்பெண் வாங்கினேன்னா நீ இந்த பல்கலைக்கழகத்துக்கு போக முடியும், இந்த கல்லூரிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றதுனுடைய அஸ்திவாரம், அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? 90 மார்க்கும் 95 வாங்கக்கூடிய குழந்தைகளோட ஒரு 80 வாங்குற குழந்தைய கொண்டு போய் விட்டீங்கன்னா 95 வாங்குறதுக்கான முனைப்பு அந்த குழந்தைக்கு தன்னை போல வந்துடும். 95 வாங்குற குழந்தைய 40 வாங்குற குழந்தைகளோட நீ 40 வாங்குறத நான் குறைவாக சொல்லவே இல்லை. ஃபெயில் ஆயிட்டோம்னா கூட தேவையில்லை, பாஸ் ஆகலைன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா மீண்டும் முயற்சி பண்ண ஒரு வாய்ப்பு. பெரிய மதிப்பெண் வாங்கினியா அது அதை விட அழகானது. இரண்டும் இல்லாமல் ஒரு ஆவரேஜா போயிட்டோன்னு வைங்களேன்,
இந்தியாவை பத்தி சொல்லும் பொழுது மிக வருத்தமாக சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? The curse of India is its mediocrity அப்படின்னு சொல்லுவோம். எது செஞ்சாலும் 35% போதும், எது செஞ்சாலும் 45. பாஸ் மார்க் அவ்வளவுதானே, அத்தனை போடனா போதும். யோசிச்சு பாருங்க, ஒலிம்பிக் கேம்ஸ்ல ஃபைனல்ஸ்ல 100 மீட்டர்ஸ் டேஷ்ல இந்தியா ஓடணும் அப்படின்னா 35 ஓடனா போதும் அப்படின்னா ஓகேன்னு சொல்லுவோமா என்ன? எது பண்ணாலும் முழுசா பண்ணணும். அம்மா சமைக்கும் போது 35% நல்லா சமைச்சா போதும், என்ன சமைச்சாதான் என்ன, ஸ்விக்கில தானே வாங்கி சாப்பிட சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அம்மா அப்படி இருந்தா ஒத்துப்போமா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஓடக்கூடிய ரத்தம் அவ்வளவு ஓடினா போதும்னு நினைச்சா முடியுமா? இல்ல சுவாசிக்கிறது அவ்வளவு இருந்தா போதும்னு நினைச்சா போதுமா? இல்ல மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய மண்புழு, இவ்வளவு பெரிய டிராக்டர் வந்தாச்சு, இத்தினோண்டு மண்புழு நான் உழுது என்ன பண்ண போறேன், 35% போதும் அப்படின்னு நினைச்சதாக உண்டா? இல்ல இத்தனை விளக்குகள் எரியுது அப்படின்னு வெளியில சூரியன் வராம இருக்கானா? இல்ல இவ்வளவு ஃபேன் ஓடுதுன்னு வெளியில காற்றடிக்காம இருக்கா? எல்லாவற்றுக்கும் பிறந்திருக்கும் அப்படின்னா 100% தான். 100% is 100%. 35 is a passing minimum, it's not the maximum. அப்போ அந்த பேராசிரியர் ஒன்னும் சொல்ல, உன்னுடைய பார்வை, உன்னுடைய தீர்க்கம், நீ சென்று அடைய வேண்டிய இலக்கு, யாரோட நீ ஓடுற அதை பார்த்து போ அப்படின்னா உன்னால முடியும். அந்த குழந்தை சொன்னானா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா?